This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. இதை பற்றி தான் இந்த இன்ட்ரோ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது கோபி ஸ்க்ரீன் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் ஆகும். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி உமன்ஸ் வேர்ல்டு கப் 2025 வின்னர்ஸ் இந்தியா, அதாவது நேற்று ஃபைனல்ஸை ஜெயிச்ச இந்தியாவோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப்பு ஐசிசிஐயால் 1973 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 எடிஷன்ஸாக நடந்துட்டு வருது. கடந்த 12 தடவை நடந்த வேர்ல்டு கப்லேயும் இந்தியா ஜெயிக்கவே இல்லைங்க. இதில் 2005 மற்றும் 2017 ஃபைனலில் இந்தியா தோற்றுருக்காங்க. நேற்றுக்கு நடந்த உமன்ஸ் வேர்ல்டு கப்போட ஃபைனலில் இந்தியாவுக்கு கிடைச்ச வெற்றி நேற்றுக்கு போட்டதோ இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதை இல்லைங்க. கிட்டத்தட்ட 52 வருஷமாக போட்டிருக்க விதை. அதாவது 12 வேர்ல்டு கப்பாக 52 வருஷமாக எல்லோரும் கண்ட கனவுங்க இது. இத்தனை வருஷம் கனவை நினைவாக்கிய நம்ம சிங்கப்பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு சல்யூட் வச்சே ஆகணுங்க. இது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங்லேயும் ஹையஸ்ட்டு ரன் சேசிங்லேயும் நம்ம இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது இந்த வேர்ல்டு கப்பில். இது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு பவுலிங்லேயும் ஹையஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஸ்கோர் லிஸ்ட்லேயும், அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் மொத்தமாக ஹையஸ்ட் ரன் அடித்த இண்டிவிஜுவல் வீராங்கனைங்க லிஸ்ட்லேயும் டாப் 3க்குள்ளே நம்ம இந்தியா டீம் வந்திருக்கு. இது வரைக்கும் நடந்த வேர்ல்டு கப்பில் எந்தெந்த டீம் ஜெயிச்சிருக்குன்னு பார்க்கலாம். 1973 இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கு. எதிரணி ஆஸ்திரேலியா. 1978 ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கு. எதிரணி இங்கிலாந்து. அதே மாதிரி 1982 ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கு. எதிரணி இங்கிலாந்து. 1988 ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கு. எதிரணி இங்கிலாந்து. 1993 இங்கிலாந்துக்கும் நியூசிலாண்டுக்கும் நடந்த மேட்ச்சில் இங்கிலாண்டும், 97 ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் நடந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவும், 2000 நியூசிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு நடந்த மேட்ச்சில் நியூசிலாண்டும், 2005 ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கு நடந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவும் வின் பண்ணியிருக்காங்க. 2009 இங்கிலாண்டுக்கும் நியூசிலாண்டுக்கு நடந்த மேட்ச்சில் இங்கிலாண்டுக்கும், 2013 ஆஸ்திரேலியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு நடந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவும், 2017 இங்கிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேட்ச்சில் இங்கிலாண்டும், 2022 ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாண்டுக்கு நடந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக நம்ம இந்தியா கிரிக்கெட் அணி, உமன்ஸ் கிரிக்கெட் அணி 2025 வேர்ல்டு கப் ஃபைனல் ஜெயிச்சு உலக சாதனை படைச்சிருக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பெருமை. இந்த மாதிரியான வீடியோ அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.